அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது பக்கமெண் 118 சிறுகதை தலைக்குளம். ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான். நூல்வெளியில் இவரை பற்றிய சிறு குறிப்பை நாம் பார்க்கலாம். தோப்பில் முகமது மீரான் எழுதிய ஒரு குட்டி தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற சிறுகதை இது. தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் என்னும் சிற்றூரில் 1944 பிறந்தார். இவர் தமிழிலும் மலையாளத்திலும் படைப்பவர். புதினம், சிறுகதை என்னும் பல்வேறு இலக்கிய தலங்களில் இயங்கி வருபவர். இவர் எழுதிய சாய்வு நாற்காலி எனும் புதினம் 1997 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. துறைமுகம், கூனந்தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளன. இவர் எழுதிய இந்த தலைக்குளம் என்பது கிராமத்து சாயலில் எழுதியிருக்கின்றார். நுழையும் முன் மக்கள் தொகை பெருக்கம், நாகரீக வளர்ச்சி, நகரமயமாதல், புலம்பெயர்வு, இளைய தலைமுறையினரின் மனப்பான்மை ஆகியவற்றின் விளைவாக கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன. கிராமங்கள் மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்து பின்னர் நகரமாக மாறியதை பற்றி இச்சிறுகதை கூறுகின்றன. இப்பொழுது நகரமாக இருந்த பகுதிகளெல்லாம் முதலில் கிராமமாக தான் இருந்தது. பின்னால் படிப்படியாக நாகரீக வளர்ச்சியுற்று மக்கள் அந்த கிராமங்களை நகரமாக மாற்றியுள்ளார்கள். அதை பற்றிய ஒரு கருத்தை தான் இந்த தலைக்குளம் என்ற இந்த பகுதியில் ஆசிரியர் விளக்கியுள்ளார். கதைக்கு செல்லலாம். தலைக்குளத்தில் ஒரு முங்கினாலே உடம்பெல்லாம் குளிர்ச்சியால் சிலிர்த்து போகும். இது தலைக்குளத்தில் ஒரு முங்கினாலேனா அந்த கிராமத்தில் அந்த வயலில் இருக்கின்ற ஒரு குளத்தில் நாம் முங்கி எழுந்தாலேயே உடம்பெல்லாம் ஒரு குளிர்ச்சி ஏற்படும். நாடி நரம்புகள் கலந்து தெரித்து விடும் போல் இருக்கும். அவ்வளவு குளிர்ச்சி. சிவந்திருக்கும் கண்ணை கண்டாலே உம்மா கேட்டால் என்றால் உம்மா என்றால் அம்மா என்ற பொருள். இங்கே கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த தலைக்குளத்தில் நாம் குளிக்க வேண்டும். கண் சிவந்திருந்தாலேயே தெரிந்து விடுகின்றாள். நீராடி தகத்திட்டு வாரா, இல்லை உங்கள் அம்மா நம்பாத ஒரு பொய்யை சொல்வது வழக்கம். தலைக்குளத்தை கலக்கிட்டு வாரது உன் கண்ணிலே தெரியுது. தலையில் ஈரம் இல்லாவிட்டாலும் உம்மா தருகிற துண்டை வாங்கி தலையை துடைக்காவிட்டால் ஏச்சு வேறு. இங்கே ஒரு கன்னியாகுமரியினுடைய ஒரு சாயலை இந்த பகுதியில் ஆசிரியர் விளக்கியிருக்கின்றார். உம்மா என்றால் அம்மாவை குறிக்கின்றது. ஏச்சு வேறு என்றால் திட்டுவார்கள். அந்த தலையில் ஈரம் இல்லாவிட்டாலும் உம்மா தருகிறனா அம்மா தருகிற துண்டை வாங்கி தலையை துடைக்காமல் இருந்தால் திட்டு வேறு. ஏச்சு வேறு என்றால் திட்டு வேறு. தலைக்குளத்தின் தென்கரையில் பெண்கள் குளிப்பதற்கான தலைக்குளத்தில் அந்த தென்பகுதியில் பெண்கள் குளிப்பதற்காக ஒரு இடம். அதான் கடவும் என்றால் ஒரு படித்துறை, கற்கள் நிறைக்கின்ற அந்த பகுதி. துணி துவைச்சு அடிக்க பறந்த கற்களும் இருக்கும்.
எந்நேரமும் துணி துவைத்து கல்லில் அடிக்கும் சத்தமும் எழுந்து கொண்டிருக்கும். அங்கே பெண்கள் துணிகளை துவைத்து கொண்டிருப்பார்கள். அந்த துவைக்கின்ற பொழுது துணியை எடுத்து அந்த கற்களின் மேல் அடிக்கின்ற பொழுது அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதற்கு பின்னால் அந்த பெண்கள் அழகாக குடித்துவிட்டு குளிர்ச்சியாக நீராடிவிட்டு அவர்கள் வருவார்கள். ஆம்பல் படர்ந்து கிடக்கும், ஆம்பல் என்ற ஆம்பல் மலர்கள் படர்ந்து கிடக்கும் தலைக்குளத்திற்கு அந்த பக்கம் கன்னியார் கோணம் ஏலா வயல் அப்படின்னா, அந்த கன்னியார் கோலம் அந்த வயக்காட்டினுடைய பெயர். அதான் வயக்காட்டினுடைய பெயர் தான் கன்னியார் கோணம் என்று. அந்த வயல் இருக்கின்றது. 4 எருமை மாடுகள் ஒரே கயிற்றில் கட்டி சுற்றிவிட்டு மிதித்து சூடடிப்பார்கள். எருமை மாடுகள் சுற்றி வருவது பார்க்க ரசனையாக இருக்கும். இந்த 4 எருமை மாடுகளை ஒரே கயிற்றில் கட்டி அங்கே அந்த வயலில் விளைந்த நெல்களை எல்லாம் கீழே விட்டு அதன் மேல் அவர்கள் நடக்க வைக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு மிக அழகான காட்சியாக இருக்கும். சூடு அடித்து முடிந்த ஈர வைக்கோலை கயிற்றில் கட்டி இழுத்து வந்து பாவாத்து மணலில் காயப்போடுவதற்காக தூற்றும் போது களத்தில் பச்சை நெல் மனம் கமழும். அந்த சூடெடுத்து வந்த அந்த ஈர வைக்கோலை கொண்டு வந்து கயிற்றில் கட்டி இழுத்து வந்து பாவாத்து மணலில் சொல்கின்ற பொழுது அங்கே துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க. துணி நெய்ய வேண்டிய அந்த நூலுக்கு பசை கொடுப்பது, அதுதான் பாவாத்துன்னு சொல்வார்கள். அந்த மணலில் காய போடுவதற்காக தூற்றும்போது களத்தில் பச்சை நெல் மனம் கமழும். அந்த நெல் கீழே மணிகள் விழுந்த பின்னால் அதை தூற்றுகின்ற பொழுது பச்சை நெல்லினுடைய மனமானது கமிழும். தலைக்குளத்திலிருந்து கன்னியார் கோணம் ஏலாவிலிருந்தும் அந்த வயலில் இருக்கின்ற அந்த குளப்பகுதியிலிருந்தும் கன்னியார் கோணம் அந்த வயல் பகுதியிலிருந்தும் ஈரம் நக்கி எடுத்து வரும் காற்று சுகமாக இருக்கும். அங்கே வருகின்ற அந்த நெல் வயல்களும் அந்த குளத்தில் இருக்கின்ற அந்த காற்றும் சுவாசம் செய்வதற்கு அது சுகமாகவே இருக்கும். அந்த காற்றுக்காகத்தான் இப்போது இந்த கான்கிரீட் சுள்ளைக்குள்ளிலிருந்து இயங்குவது. அந்த காற்று தான் நமக்கு வேண்டும். அந்த தூய்மையான காற்று இல்லாத காரணத்தினால்தான் இன்று காற்றை தேடி நாம் செல்கின்றோம். அதில் ஃபேன் இருந்தால் என்ன, ஏசி இருந்தால் என்ன, ஊரை விட்டு வயிற்று பிழைப்பிற்காக இந்த நகரத்தில் வந்து கூடு கட்டி வருடங்கள் 30 கடந்தன. எவ்வளவு அந்த நகர்ப்பகுதியில் காங்கிரீட் வீட்டில் ஃபேன் இருந்தால் என்ன, ஏசி இருந்தால் என்ன, அந்த ஊரை விட்டு நான் வயிற்று பிழைப்பிற்காக இந்த நகரத்திற்கு வந்துவிட்டேன். வந்து 30 வருடங்கள் கடந்துவிட்டன. தலைக்குளத்திலிருந்து வீடு சற்று தொலைவில் அந்த வேனில் காலங்களில் வீட்டு கிணற்றில் தண்ணீர் வற்றுவதே இல்லை. அந்த தலைக்குளத்திலிருந்து அந்த வீடு சற்று தொலைவில் தான் இருக்கும். இருந்தாலும் வெயில் காலத்தில், வேநீர் காலம் என்றால் வெயில் காலத்தில் அந்த கிணற்றினுடைய நீரானது அது வற்றுவதே இல்லை. இறைக்க இறைக்க பொங்கும், எடுக்க எடுக்க நீர் பொங்கிக் கொண்டே வரும். முக்காலே மூண்டாணி கிணற்றிலும் தண்ணீர் அடிபற்றி இருக்கும். சில கிணறுகள் வறண்டு போய் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டு கிணற்றை பார்த்து பொறாமை. எங்கள் வீட்டு பார்க்கின்ற பொழுது அது அவர்களுக்கு பொறாமையாக இருக்கின்றது. மற்ற கிணற்றுகளெல்லாம் அது வற்றி விடுகின்ற பொழுது
எங்கள் வீட்டு கிணறு மட்டும் வற்றாமல் இருக்கும். உங்கள் வீட்டு கிணறுக்கு தலைக்குளத்து ஊற்று என்பார்கள். ஆனால் மற்ற குளங்களெல்லாம் வற்றி விடுகின்ற பொழுது இந்த குளம் மட்டும் வற்றாமல் இருக்கின்ற பொழுது அதை தான் தலைக்குளத்து ஊற்று என்பார்கள். இதை கேட்கும்போது அந்த குசும்புக்காரரின் மீது உம்மாவுக்கு அப்படின்னா அம்மாவுக்கு வேசாடையாக இருக்குமென்றால் சற்று கோபமாக இருக்கும். அதெல்லாம் பற்றி பேசுகின்ற பொழுது அம்மாவுக்கு அதை கேட்கின்ற பொழுது கோபமாக இருக்கும். தலைகுளத்து ஊற்று என்பதில் உண்மையில்லாமல் இல்லை. மழைக்காலங்களில் தலைக்குளத்து தண்ணீர் கலங்காமல் இருக்கும். மழை பெய்கின்ற பொழுதும் கூட அந்த குளத்து நீர் எந்த ஒரு கலங்கலும் இல்லாமல் இருக்கும்போது எங்கள் வீட்டு தண்ணீரும் கலங்காகத்தான் இருக்கும். அந்த மற்ற தண்ணீர் இருக்கின்ற பொழுது எங்கள் வீட்டு தண்ணீரும் கலங்கலாகத்தான் இருக்கும். ஆனால் ருசி குறைவாக இருக்காது. மற்ற குளங்கள் எல்லாம் கலங்குவதில்லை. ஆனால் இங்கே கலங்கியிருந்தாலும் கூட அதனுடைய ருசியானது மாறுவதில்லை. இன்று மினரல் வாட்டர் கேன் வாங்கி தாங்கலை. ஆனால் நகர்ப்புறத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் குடிப்பதற்கு இந்த மினரல் வாட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. ஊரில் பழைய ஒரு ஓட்டு வீடும் சுத்த தண்ணீர் கிடைக்கும் கிணறும் சும்மா கிடக்குதடா. அப்போது ஊரிலே பழைய ஒரு ஓட்டு வீடு இருக்கும், சுத்த தண்ணீர் கிடைக்கின்ற ஒரு கிணறும் சும்மாதான் இருக்கும். அங்கு போய் தங்குவோம் என்று பிள்ளைகளிடத்தில் சொன்னால் சீறுவார்கள். அப்பா சொல்கின்றார், நம்ம ஊரில் கிணறு தண்ணீர் வற்றாமல் இருக்கின்றது, நல்ல காற்று இருக்கின்றது, அங்கே போய் தங்குவோம் என்றால் அந்த பிள்ளைகளெல்லாம் அப்பாவிடத்தில் கோபம் படுவார்கள். ஆமாம், அங்கு ஆறு இருக்கா? எங்களுக்கு அங்கு ஆற தெரியும். இந்த மினரல் வாட்டரை விட மேலாக உங்கள் கிணற்று தண்ணீர், இந்த மினரல் வாட்டரை காட்டிலும் உங்கள் கிணத்து தண்ணீர் நல்லா இருக்குமா என்று கேட்பதைப் போல பிள்ளைகள் தந்தையிடம் கேட்கிறார்கள். நான் பிறந்த மண்ணுடா, என் அப்பன் வச்ச வீடு சும்மா கிடக்குதடா, அந்த தண்ணி குடித்து தான் வளர்ந்தேன். அந்த சுத்தமான காற்றையும் சுத்தமான அந்த தண்ணியும் குடித்து தான் நான் வளர்ந்தேன். அது என்னுடைய அப்பன் வச்ச வீடு, அங்கே தான் நான் வளர்ந்தேன் என்று தந்தை சொல்ல, அதை விற்று தள்ளுங்கப்பா, அதை இந்த வீட்டை நீங்கள் விற்றுடுங்க, அதை விற்று தள்ளுங்க வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாகரிக காலத்தில் ஓடு போட்ட மர வீட்டில் ஆறு தங்குவா. அங்கே வீடு டெரஸ் வீடு மாடி வீடு கிடையாது, மச்சு வீடு கிடையாது. அந்த மரம் போட்ட அந்த ஓடு போட்ட அந்த வீட்டில் யார் தங்குவா? மக்களும் கட்டினவங்களும் விலா எலும்புகளை நெருக்கி நொறுக்கின வலி தாங்காமல் தான் நகரத்தில் இப்போது குடியிருக்கிற வீடு எழுந்தது. அந்த தாயும் பிள்ளைகளும் செய்த அந்த நச்சரிப்பினால்தான் நான் வலி தாங்க முடியாமல் இப்போது இந்த நகரத்தில் குடியிருக்கிறேன் என்று சொன்னார். தலைகுளத்தின் கதைகள், கன்னியார் கோண ஏலாவை பற்றிய கதைகள், ஞானியார் நீரோடை புன்னமூட்டடி, இதை பற்றியெல்லாம் தெரிய அவர்களுக்கு ஆர்வமில்லை. டிவி, கார்ட்டூன் அல்லது கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான். அவர்கள் புன்னை மூட்டை என்றால் புன்னை மரத்தினுடைய நிழலையும் அங்கே சிறப்பாக ஓடுகின்ற அந்த நீரோடையை பற்றி அவர்களுக்கெல்லாம் தெரிவதற்கு ஆர்வமில்லை. இங்கே டிவி பார்த்து கொண்டு கார்ட்டூனிலும் கம்ப்யூட்டர் கேம்ஸிலும் தான் தங்களுடைய பொழுதுபோக்கை செய்கிறார்கள். தலைக்குளத்தில் தலைப்பாகை கட்டிய ஒரு மனித தலை வெள்ளி இரவுகளில் குளத்தங்கரை வழியாக செல்வோருக்கு சலாம் சொல்லும் அற்புதத்தை அவர்களுக்கு அந்த அற்புத கதை அவர்களுக்கு வேண்டாம். அந்த தலைக்குள பகுதியில் தலைப்பாகை கட்டிய ஒரு மனித தலை,
வெள்ளி இரவுகளில் குளத்தங்கரை வழியாக செல்வோருக்கு சலாம் சொல்லும் அந்த அற்புத கதை இவர்களுக்கெல்லாம் தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். உப்பா சொல்லி தந்த இந்த அமானியத்தை சொல்கின்ற பொழுது, அமானிதம் என்றால் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த விஷயம். அப்பா சொல்லி தந்த இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த விஷயத்தை பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் என்றால் எங்கிட்ட வரமாட்டார்கள். ஆனால் இந்த நல்ல செய்தியெல்லாம் பேரப்பிள்ளைகளிடம் சொல்லலாம் என்றால் அவர்கள் வரமாட்டார்கள். வந்தாலும் சொல்ல முடியாதபடி மொழி பெரும் எதிரியாகிவிட்டது. அவர்களுடைய கிராமத்து பாஷைகள் எல்லாம் தெரியாமல் நகரத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதனால் அந்த மொழியானது பெரும் எதிரியாகிவிட்டது. மொழி இப்போது தலைமுறைகளை வெட்டி விலக்குகின்ற வாளாக மாறிப்போனதுதான் விந்தை. இந்த கிராமத்தினுடைய அந்த மொழிகளெல்லாம் இந்த பேச்சுக்களெல்லாம் மாறிவிட்டதால் தான் இப்பொழுது அவர்களிடம் நாம் பேச முடியாத அந்த சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால் நாம் பொறுமையாக தான் அவர்களுக்கு புரியும்படி நாம் பேச வேண்டும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் கிராமத்தினுடைய தன்மை பார்க்கின்ற பொழுது நன்றாக தான் இருக்கின்றது. ஆனால் இங்கே தார் உருகும் சூட்டில் மொட்டை மாடி வெக்கை இறங்கி கண்கள் எரியும் போது அன்றைய அந்த வயல் காற்றின் சலசலப்பை எல்லாம் நினைக்காமல் இருக்க முடியல. கிராமத்து இயற்கையை ரசிக்க தெரியாத தலைமுறை. அந்த தாருருகும் அந்த சூட்டில் மொட்டை மாடி வெக்கை இறங்கி கண்கள் எரியும் போது நகர்ப்புறத்தில் வீடுகள் நாம் மொட்டை மாடியாக இருக்கின்றது. வெயில் அடித்தவுடன் இரவு நேரங்களில் அந்த சூடானது கீழே இறங்குகின்றது. அது கண்ணெரிச்சலை உண்டாக்கும். ஆனால் அன்றைய அந்த வயல்காட்டின் சலசலப்பையெல்லாம் நினைக்காமல் இப்பொழுது நகரத்தில் இருக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற அந்த ஓட்டு வீடனுடைய தனிச்சிறப்பு, அங்கே பக்கத்தில் இருக்கின்ற புன்னை மரத்தினுடைய அந்த காற்று, அந்த தலைகுளத்தில் பக்கத்தில் இருக்கின்ற அந்த கிணற்றினுடைய அந்த வாசம், இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதை என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. கிராமத்து இயற்கையை ரசிக்க தெரியாத தலைமுறை. கிராமம் எவ்வாறு சுகமாக இருக்கின்றது என்ற தன்மை அதை ரசிக்க முடியாத தலைமுறை இப்பொழுது நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் எவ்வளவு துன்பம் அடைகின்றேன், பழைய காலத்தை நினைத்து என்னுடைய வீட்டை நினைத்து எவ்வளவு துன்பம் அடைகின்றேன் என்று தந்தையானவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இதை தொடர்ந்து என்னுடைய அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வீட்டு பாடமாக ஏற்கனவே படித்த அந்த பகுதியிலிருந்து குருவினா சிறுவினா, முதல் பாடத்திலிருந்து குருவினா சிறுவினா பகுதியை வகுப்பு பாடமாக எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.